ஈசானியத்துல உச்சத்துல வாசலும் உச்சத்துல ஜன்னலும் இருக்கக்கூடிய, கிழக்கு உச்சத்திலையும் வடக்கு உச்சத்திலையும் வாசலும் ஜன்னலும் இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் ரொம்ப தைரியமானவங்களா இருப்பாங்க. தோன்ற இடத்துல பேசுவாங்க, அடிச்சு பேசுவாங்க, பயப்பட மாட்டாங்க. கிழக்கு காம்பவுண்ட் இல்லாதவங்களுக்கு பயம் கூடவே இருக்கும். தான் இருக்கிற இடம் தன்னோடது தானா அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆக பூஜை அறையை ஈசானியத்துல வைங்க, அது நல்லது, தெய்வம் வசிக்கக்கூடிய இடம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நமக்கு நீர், அதாவது நிலத்தடி சம்பு அங்க இருக்கணும், அது நமக்கு சிறந்த விஷயம். அப்போ அங்க விளக்க கூட ஏத்தி வச்சீங்கன்னா அந்த சூடு கூட அங்க வரக்கூடாதுன்னு சொல்லும்போது, இப்ப நீங்க சொல்லக்கூடிய சாமியை அங்க கொண்டு போய் நம்ம வச்சோம் அப்படின்னா, பூஜை அறையை கொண்டு போய் வச்சோம்னா நீங்க மூடி மூடி க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்படி க்ளோஸ் பண்ணும்பொழுது அங்க எப்படிங்க காத்து வரும், வெளிச்சம் வரும், ஒருத்தருடைய முகம் எப்படி திறக்கப்படும்? ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன், ஒருத்தருடைய முகத்தை திறந்து வச்சாதான் அவனால நல்லா சுவாசிக்க முடியும், சுதந்திரமா ஒரு கருத்தை பேச முடியும். வாயெல்லாம் கட்டி தலையெல்லாம் கட்டி நீங்க அந்த இடத்துல நான் பூஜை ரூமை போட்டுக்கிறேன் அப்படின்னா வாஸ்து புருஷருடைய முகம் அங்கு மூடப்படுது. அப்போ அந்த வீட்டுல பேச்சு, முதல்ல வாய் பேச முடியாதவர்கள் அந்த வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா அந்த ஈசானியத்தை நீங்க பார்க்கணும். அதுல என்ன இருக்கு? படி இருக்கா, மூடி இருக்கா, கட்டா இருக்கா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அப்படிப்பட்ட வீடுகளில் பேச்சு வராத குழந்தைகளும், அதாவது இந்த முகம் சார்